நீங்கள் பிலால் ரலியல்லாஹு அவர்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆப்பிரிக்க நாட்டினுடைய கருப்பின அடிமை. அந்த கருப்பின அடிமையை அடிமை என்று கல்லால் அடித்து அவரை பாலை பெருவழிக்கு இழுத்து சென்று நெஞ்சிலே பாறாங்கல்லை தூக்கி வைத்து அடித்து சித்திரவதை செய்கிறார் கலஃப் என்ற அவருடைய முதலாளி. அவன் சொல்றா, இந்த பிலாலை விடுதலை விடுவதற்கு யார் இருக்கிறார் என்ற போது அபூபக்கர் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தின் கலீஃபாவாக இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அவர்களை விடுதலை வாங்கும் போது ஒரு வார்த்தை சொல்கிறார்கள். பிலாலுக்கு ஒரு அமௌண்ட்டை பிக்ஸ் பண்ணி, இந்த அமௌண்ட்டை தந்து நான் விடுதலை பெறுகிறேன், அடிமையை விடுதலை விட்டு பிலாலை நாங்கள் சுதந்திர மனிதராக்குறோம் என்று சொன்ன போது அந்த கலஃப் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், இந்த கருப்பு காக்காய்க்கு இந்த பிலாலுக்கு நீ 1 திர்ஹம் 2 திர்ஹம் தேட்டாங்க நான் தந்திருப்பேன், இவருக்கு இவ்வளவு காசு தேவையில்லையே. அபூபக்கர் சொன்னார், சய்யிதினா பிலால், எங்கள் தலைவர் பிலால் என்று சொன்னார். நீ யாரை தாழ்த்தப்பட்டவன், யாரை நீங்க ஒதுக்கப்பட்டவன் என்று சொன்னாலும் எங்கள் தலைவர் பிலாலை நீ எத்தனை திர்ஹம் கேட்டாலும் அத்தனை திர்ஹம் வந்து நான் விடுதலை செய்திருப்பேன் என்று அபூபக்கர் முழங்கினார். அந்த பிலால் அவர்களை அழைத்து காபா என்று சொல்லக்கூடிய உயர்தரமான ஆலயத்தில், உலகத்திலே முதல் ஆலயமான காபாவை, இன்றைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பணக்காரர்கள் இன்றைக்கும் அந்த புனித யாத்திரை செல்லக்கூடிய அந்த காபாவை, அந்த காபாவிலே இன்றைக்கும் அதனுடைய கல்லை முத்தமிடுவதற்கு பெரும்பணக்காரருடைய உதடுகள் ஏங்கி தவிக்கக்கூடிய காலம் இன்றைக்கும் நடக்கிறது, நீங்கள் பார்க்கலாம். அந்த காபாவிலே காலை வைத்து மேலே ஏறி நிற்பதற்காக அண்ணல் பெருமானார் தன் தோளை கொடுத்தார்கள். பிலாலை என் தோள் மீது கால் வைத்து ஏறி நின்று இந்த காபாவிலே ஏறி நின்று நீங்கள் அழைப்பு கொடுங்கள் என்று சொன்னார். பிலால் அழைப்பு கொடுத்தார். அந்த அழைப்பு ஒளிதான் இன்று பள்ளியிலும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்ப்பதற்கு எங்களுடைய மூதாதையர்கள் நல்ல வேளை செத்து போனார்கள், நாங்கள் இந்த கொடுமையை பார்க்க இருக்கிறோமே என்று அந்த மக்கத்து குறைசிகள் கொக்கரித்தார்கள்.